Assalamualaikum, welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. இந்த வீடியோல ஒரு சிம்பிள் அண்ட் யூனிக்கான ப்ளவுஸ் டிசைனோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வர்க் பண்ண போற ப்ளவுஸ் ஃபேப்ரிக் காப்பர் பார்டர் இருந்ததனால காப்பர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 3 லைன் ஜரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 4 லைன் கூட ஜரி ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த காப்பர் ஜரி த்ரெட்டோட பிராண்ட் டயல்ஜி பிராண்ட் தான். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஜரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறதுக்கு நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூலிப் நீடில் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜரி லைனெல்லாம் போட்டதுக்கப்புறமா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆல்சோ உடன் நீடிலும் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட பாட்டமில் யூஸ்வலாக பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் இந்த ஒர்க்கில் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ ஸ்லீவோட பார்டருக்கு முன்னாடியே 1 இன்ச் வரைக்கும் சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணாமல் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. எப்போவுமே ஸ்டோன் செயின் எல்லாமே நம்ம ஹேண்ட் ஒர்க்காக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்லீவோட பாட்டமில் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இதே மாதிரி மாடல் இன்னொரு லைனில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த டபுள் ஸ்டோன் செயின் லைனுமே கிளைண்ட் ப்ரெஃபர் பண்ணதுனால தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி காப்பர் வித் கோல்டு கலர் ஷேடில் இருக்க கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கட் பீட்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஸ்லீவோட பாட்டமில் ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா சீவிங் த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம ஜரி லைன் எல்லாம் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி போட போகிறோம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்பேஸ் விட்டுட்டு போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது. அதனால் நான் எப்படி கிராஸ் கரெக்டாக கொடுத்து போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. இந்த ஜிக்ஸாக் ஒர்க் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3mm பீடு யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3mm பீடு டல் கோல்டு கலரில் இருக்கும். நிறைய பேர் இந்த ஷைனிங்காக இருக்க மாதிரி கோல்டு பீட்ஸ் வாங்குவாங்க. அது யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கலர் ஃபேட் ஆகிடும். கட் பீட்ஸை யூஸ் பண்ணி போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட சென்டரில் இப்போ நான் லோட் பண்ணியிருக்க 3mm பீடை ஒவ்வொரு பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒன்றொன்றுத்துக்கும் என் நாட் போடாமல் டேரெக்டாக த்ரெட்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சீவிங் த்ரெட்டோட கலர் ஃபேப்ரிக் கலருக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுற ஒர்க் விசிபிளாக தெரியும். அந்த ஒரு ரீசனால தான் ஃபேப்ரிக் கலர்லேயே சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 3mm பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். கட் பீட்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்காக 4mm சைஸில் இருக்க டல் கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக சுகர் பீட்ஸுமே நமக்கு தேவைப்படும். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி A-Star பிராண்டில் இருக்க சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ண போகிற ஒர்க்குக்கு 4mm பீட்ஸை பஞ்சிலேருந்து நான் எடுத்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக சுகர் பீட்ஸுமே எடுத்துக்கோங்க. இப்போ உடன் நீடில் யூஸ் பண்ணி ஒரு 4mm பீட் ஒரு சுகர் பீட் நீடில் எவ்வளோ லோட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் டூலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நீங்கள் லோட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடன் நீடில் லோட் பண்ணுறப்போ சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கட் பீட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஜிக்ஸாக்கோட லைனுக்கு மேலே ஒரு சுகர் பீட் ஒரு 4mm பீடு இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜிக்ஸாக்கோட அப்பர் போர்ஷன் அண்ட் லோயர் போர்ஷன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீட் ஒரு 4mm பீடை கண்டினியூஸாக என் நாட் போடாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என் நாட் போட்டு பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் என் நாட் போடும் போது பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டான ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணிடலாம். இந்த பீட்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவில் எப்படி பூட்டாஸ் ஒர்க் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்லீவோட லென்த் ஷார்ட் ஸ்லீவ் தான். நீங்கள் எல்போ ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணியே பூட்டாஸ் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த காப்பர் பார்டரில் ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் 1.5 இன்ச் இருக்கும். இப்போ இதோட விட்த் பூட்டாஸ் மார்க் பண்ணுறதுக்காக 3 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் ஒர்க்கில் நீங்கள் பூட்டாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறப்போ எப்போவுமே ஸ்லீவோட சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ
போடுறப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ இந்த பூட்டாஸோட விட்த் கரெக்டாக 3 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லைன் பூட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட மேல் பக்கமாக பூட்டாஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்ஸில் அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். பூட்டாஸ் மார்க் பண்ணியிருக்க டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இன்னொரு பூட்டா மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். இப்போ பூட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்காக உடன் நீடில் ஒரு 4mm பீட் லோட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் பீடுமே லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு 4mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே சுகர் பீடால் சிங்கிள் பீடாவோ இல்லை டபுள் பீடாவோ ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான பூட்டாஸ் டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம். பூட்டாஸ் ஒர்க் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் டுட்டோரியல்னு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு சிம்பிள் அண்ட் யூனிக்கான பூட்டாஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் லாங் வீடியோவில் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும். பூட்டாஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணியிருக்கேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். கால் ஆர் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். Thank you so much for watching.